கேத்தன் ராம்லால் பட்டூடா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர்ஸ் பில்லு 2012 போடப்பட்ட பொதுநல வழக்கில் ஆகஸ்ட் 4, 2014 மும்பையினுடைய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் February 5, 2024 அன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு சீரியஸ் ப்ரெஸ் நோட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்ம்லையுமே குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அது அந்த டைரக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். விஜய் நேரடியாக குழந்தைகளை பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு பேச சொன்னாரா அப்படின்னா இல்லை, சரியா? ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தனியாக ஒரு நிமிடம் இந்த நேரத்தில் இதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக, நீங்கள் எப்படி அழுது அடம் பிடிச்சு சாக்லேட் வாங்குவீங்களோ, பொம்மை வாங்குவீங்களோ, ட்ரெஸ்ஸு வாங்குவீங்களோ, அதுபோல் அவங்களோட ஓட்டை எனக்கு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்திய அந்த பட்டியலுக்குள்ள இது வருமா? விளக்கமாக இந்த தேர்தல் அணுகுமுறை காலங்காலமாக தேர்தல் கமிஷனும் சரி, இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிஷன், கொஞ்சம் சவுண்ட் வைங்க, இந்த தேர்தல் கமிஷனும் சரி, குழந்தைகளை பாதுகாப்பு அமைப்புகளும் சரி, குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ யார்கிட்ட டைரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், அப்பப்போ எப்பயுமே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாசாக குழந்தைகள் தேர்தல் களத்தில் இருந்தது இதுதான் முதல் முறை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், நான் 36 ஆண்டுகளாக பார்க்குறேன். இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியிலேருந்து, சைல்டு கமிஷன்லேருந்து, ஸோ பல்வேறு நம்மளும் நிறைய படிச்சுட்டே தான் இருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்து இதுதான் முதல் முறையாக இத்தனை 1000 குழந்தைகள் அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, அதுக்கு சமூக ஊடகம் ஒரு பெரிய பங்காற்றுகிறது. எல்லாமே சோஷியல் மீடியா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவோம், சமூக கூட்டு பொறுப்பு. நமக்கு என்னன்னா இந்த தேர்தல் கமிஷன் டைரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம என்னதான் போட்டால் கூட அதை ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தேர்தல் ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இருக்குது, அது அதே மாதிரி சமூக பிரதிகள் இருக்குது, பெற்றோர்கள் இருக்கிறது. இது குழந்தைகள் தான் இன்றைக்கி விக்டிமாக்குறாங்க. குழந்தைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். குழந்தைகள் எப்பவுமே ஹீரோயிசம் சொல்லுவாங்க. வழக்கம் என்ன, குழந்தைகள் போகும்போது எல்லாமே ரோல் மாடல் வேணும். நான் பண்ணும்போது உடை நடை பாவனை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ இவர் மாதிரி, ஜஸ்ட் நான் இவர் மாதிரி இருக்கணும், ரோல் மாடல் பார்க்குறாங்க. ரோல் மாடல் மென்ன எல்லாமே இன்னைக்கு போன தலைமுறையெல்லாம் லைப்ரரிக்கு போவாங்க, நான் சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படி பார்த்தாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு சினிமாவுக்கு போனால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பப்ளிக் கால் போடுங்க. சினிமாவுக்கு போனால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அரசியலுக்கு வரலாம். அரசியல் பெரிய சின்ன பார்த்தா வீடியோஸ் போடுறேன். எதுக்குன்னா நீ சொல்றீங்க ஆல்ரெடி பிரபலம் ஆகணும். இன்னைக்கு மக்கள் எப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாதனைகள் செய்து மக்களிடத்துல இடம் பிடிக்கின்றதை விட ஏதாவது ஒரு நல்ல செஞ்சு நம்ம என்ன ஒரு பிரபலம் ஆகணும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு மொபைல் பெரிய தாக்கம். ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, ஃபேன்ஸ் கிளப், உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ யாருடைய ரசிகர். இப்போ என்னன்னா ஒரு காலத்தில் நான் யாரை ஃபாலோ பண்ண மாதிரி இன்னைக்கு ரசிகர் இன்னைக்கு நடிகர்களை மையப்படுத்தி இவர் மாதிரி இருக்கலாம், அவர் மாதிரி ஆகிறேன். சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இது அவங்க ஒரு எத்திக்கோடு போன முன்னாடி நடிகர்களும் உண்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதை மாறி போயிடுச்சு. காலம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு, எல்லோரும் உண்டு. பட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே குழந்தைகளை மையப்படுத்தி செயல்படக்கூடாது. கண்டிப்பா சரினா இது ஒரு தலைமுறையை பாதிக்குது. ஏன்னா இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்களாக மாறுறாங்க. சார் ஒரு பிரச்சாரத்தில் இப்போ போய் தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு நடுவில் இப்போ சீமான் பண்ணார், உதயநிதி ஸ்டாலின் பண்ணார், எடப்பாடி பழனிசாமி பண்ணார். அந்த நேரத்தில் மேடைகளில் அங்கே இருக்கக்கூடிய சில குழந்தைகள் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, அவங்களும் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு வாழ்க வாழ்க கோஷம் என்னத்தையும் ஒன்று போடுறாங்க. அது 1-2 சம்பவத்தோடு அது நிறைவடைந்து விடுகிறது. ஆனால் அதுவும் பயன்படுத்தினார்கள், அதுவும் தப்பு தான், சரியா? ஆனால் ஒரு மாசான ஒரு அப்பீல வேற யாரும் வைக்கல, விஜய் மட்டும்தான் வச்சிருக்காரு, சரியா? இது
இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப்னுடைய இந்தியாவுடைய விதிகளுக்கு முரணானதா இது ஃபர்ஸ்ட்? இல்லை, அவர் வந்து குழந்தைகளை வந்து 18 வயசு கீழே குழந்தைகள் வந்து எடுத்து அந்த மேடையில் பேசப்படும் பொழுது குழந்தைகளேன்ற வார்த்தைகள் பயன்படுத்தலை. ஏன்னா நம்ம குழந்தைகள் போது 18 வயசு கீழே வர்றாங்க. ஆனால் மறைமுகமாக வீட்டில் இருக்கிற எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து நீங்க போய் சொல்லுங்க. குட்டி நண்பா உங்களுக்கு வேணும்னா நான் திரும்ப ஒரு தடவை வீடியோ ப்ளே பண்ணி சொல்றேன். குட்டி நண்பா நண்பீஸ்ங்க. அதான் சார், இப்போ எல்லாமே வார்த்தைகள் வந்து வேற. குட்டி நண்பா அந்த கண்ணோட்டத்துல இல்ல சார். அது கிண்டர் ஜாய் கேட்டு யாரு சார் அடம் பிடிப்பா? என்ன இல்ல, குழந்தைகளை மையப்படுத்தி கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யப்படும் பொழுது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலமே வந்து சீரழிக்க ஒரு வழி வகுக்குது. ஆனால் நம்ம அல்டிமேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் அபிலேஷா மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை. சார் இங்கே பாருங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் சார். இதை நாம் பேசுவதன் மூலமாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவை மாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. சரியா? நிச்சயமா முடியாது. நடந்து முடிஞ்சிருச்சு. இது நாங்க இன்னைக்கு ரொம்ப பயந்துகிட்டு இந்த நிகழ்ச்சி எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு எந்த அசம்பாவிதங்களும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தானே தவிர, நீங்க போலிங் 23ஆம் தேதி முடிஞ்சது இப்ப நம்ம போய் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? அதனால நீங்க இதை கொஞ்சம் தெளிவா நீங்க கொஞ்சம் பேசுறது நியாயம் நினைக்கிறேன். மேடம் சொன்ன மாதிரி சத்தியம் டிவிக்கு என்ன நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து யாரும் எடுக்கல. அதே சமயத்தில் கண்டிப்பாக தேர்வுகள் முடிவுக்கு பின்னாடி ஒரு குழந்தைகளிடத்துல மாணவர்களிடத்தில் பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உருவாக்கும். ஏற்கனவே டாக்டர் அபிலேஷா மேடம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு குழந்தைகள் வந்து மையப்படுத்தி, அதாவது ஒரு தலைவர் அவர் தோற்றம் நான் தோற்ற மாதிரியே வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாமே. அந்த பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த மாற்றம் வந்ததற்கு அடிப்படை காரணங்கள் என்ன? இப்போ நம்ம இந்த ஒரு செய்திக்காக சொல்லலை. இனி இது போன்று வந்து நடைமுறை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவும் கூடாது. இது மாதிரி தாக்கத்தை மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சென்றடையக்கூடாது. இது ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். எப்பயுமே ஒரு இன்சிடென்ட் நடந்த பின்னாடி தான் நம்ம ஏதாவது என்ன பண்ணோம், அதை பற்றி ஆராயிரும், அலசுறோம், அதுக்கப்புறம் தீர்வை நோக்கி போகிறோம். அது வந்து என்ன பண்ணுது, அது வந்து அரசியல் கட்சிகளாகட்டும், இல்லை நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை சமூகமாக இருக்கட்டும், அது நோக்கி போகிறோம். கண்டிப்பாக பெரிய இந்த மாதிரி பேசப்படும் இனி வருகின்ற காலத்தில் இதை வந்து அரசியல் கட்சிகளும் சரி, ஒரு சமுதாயமும் சரி, தேர்தல் கமிஷன் கூட பார்த்தீங்களா இனிமேல் டைரக்ஷன் கொடுக்கலாம். ஓகே ஓகே பேசலாம் சார். நம்ம சார் எலெக்ஷன் கமிஷன் சார், நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது வந்து ரொம்ப புதுசு, இதுக்கு முன்னால் உங்களுடைய 30 ஆண்டுகளுக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒன்று நான் இதுவரை பார்த்ததில்லைன்னு சொல்கிறீங்க. நானும் ஒரு 25 வருஷம் ஆச்சு சார் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து. நானும் இப்படி ஒன்றும் பார்த்ததில்லை. சரிங்களா? நாங்களும் தெருவா சந்தா லோக்கல் பாடி எலெக்ஷன்லேருந்து பார்த்துருக்குறோம். கவுன்சிலர் எலெக்ஷனு, பஞ்சாயத்து எலெக்ஷன் வரை பார்த்துருக்குறோம். ஆனால் இப்படி ஒன்றும் பார்த்ததில்லை. இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்க்கவும் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்கூடாக. சார் இதை மானிட்ரு பண்ண வேண்டிய இடத்துல இருந்து அந்த வாய்ப்பை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க முடியாதபடி ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டாரா சார் விஜய் இந்த இதில்? ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயின் முடியிற நேரம் பேசிட்டு போயிட்டாருன்னு. அதுக்கு முன்னால் பல ஊருக்கு போனார், எந்த இடத்துலையும் இதை சொல்லலை அவர். சார் இதை பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நான் குழந்தைங்களோட பயணிக்கிறத நான் சொல்கிறேன். சரி, நிறைய குழந்தைகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் அந்த ஃபேண்டசி மாதிரி இந்த விஜய் எல்லாமே மீடியாவில் வந்து வர்றாருன்ற டிவிக்கே நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த தடிச்சு போனாங்க டிவிக்கேன்னு எல்லாமே வரதுக்கு முன்னாடி இந்த டிவிக்கேன்றது பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விதைச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த விதைச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிக்கு முன்னாடியே தெருவா குழந்தைகள் எல்லாமே அதிகமான குழந்தைகள் வந்து அரசியல் கட்சிகளை விளம்பரப்படுத்தி செய்தியை வந்து கொண்டு போனது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்காக தான் பசங்க வந்திருக்கிறாங்க தெருவா. ஓகே. இதில் மெயினாக காரணம்னா குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் வந்து அழகாக ஒரு நேயர் கூட அழகாக வந்து சொன்னார், பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது, இன்றைக்கி வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து ஊரில் கிராமத்தில் வந்து இது மாதிரி நடந்தால் கூட பெரிய சித்தப்பட்டே போடா அப்படி அப்படின்னு படிக்கிற வயசில் இதெல்லாம் நீ பண்ணுறியா அப்படின்னு எல்லாம் இன்றைக்கி அர்பனுக்கு எல்லாம் அங்கங்கே நம்ம வந்துட்டு எல்லாமே குழந்தைகளை கண்காணிக்க அமைப்பு இல்லை. ஆனால் இதையும் கண்காணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்சிபிசிஆர், நேஷனல் கமிஷன் ஆஃப் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ்னு இருக்குது, எஸ்சிபிசிஆர் இருக்குது. சார் இது எந்த வகையிலாவது என்சிபிசிஆருடைய ஆக்டை வயலேட் பண்ணுதா சார்? நேஷனல் சைல்டு ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் குழந்தைகளுக்குன்ட்டு இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்குல்ல, உரிமைகள் அல்லது குழந்தைகளை இப்படி பயன்படுத்தக்கூடாது, குழந்தைகளை ப்ரொவோக் பண்ணக்கூடாது, குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது,
இப்படின்ட்டு இருக்கக்கூடிய விதிகளை இது வந்து மீறி இருக்கா விஜய் கண்டிப்பா சார், பிரச்சாரம் மீறி இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா மீறி இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, பராமரிப்பு, உரிமைகள் குழந்தைகள் முழுக்க பார்த்து குழந்தைகள் வந்து அரசியல் கட்சி ஏற்கனவே நீங்க ஜஸ்ட் அந்த ஒரு கேஸ்லவும் சார் மும்பை கோர்ட்டோட ஆர்டர் அந்த ஆர்டர் இருக்கு. அதே சமயத்துல எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. என்னன்னா எந்த கட்சிகளும் வந்து எந்த விதத்திலேயாவது அதாவது புறப்பகண்டா பண்றதோ கொடியை கொடுக்கறதோ ஏதாவது குழந்தைகளை வந்து ஈடுபடுத்த கூடாதுன்ற மாதிரி. சார் நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன் சார். சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், என்னோட சகோதரிகள், அம்மாக்கள், பாட்டிகள், சித்தப்பா, பெரியப்பாக்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய சகோதரனான உறவினனான எனக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ட்டு கேட்பதற்கும், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா இருக்கிற லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நீங்க போய் விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்கள அழுது அடம்பிடிச்சு அவங்கள ஓட்டு போட வைங்க, போடாம இருந்தா அவங்க காதுல போய் அன்பா விசில ஊதி அவங்கள ஓட ஓட விரட்டுங்க இப்படின்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா சார்? இல்லை, இது வந்து நீங்க இது ப்ரோவோக் பண்ற மாதிரி தான். எப்படின்னா ஒரு குழந்தைகளை வந்து சார் நான் உங்களை ப்ரோவோக் பண்ணி உங்க வாயில இருந்து எதையும் நான் வாங்க நான் இதனுடைய வேறுபட்ட குழந்தைகள் வந்து இன்கம்ப்ளீட் மென்டல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் யாருன்னா அறிவு பூர்த்தி அடையாத குழந்தை, அதனால நம்ம சைல்டுன்னு சொல்றோம். சரி, பிலோ ஏன்னு சொல்றோம். குழந்தைகள் வந்து ஒரு சிந்திக்கவோ அதோடைய பாதுகாத்துக்கவோ அந்த நல்லது கெட்டது தெரியாதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு குழந்தைகள் சொல்றோம். ஒரு குழந்தைகள் இடத்துல நல்வழிப்படுத்தவோ அந்த குழந்தை நல்ல குடிமக்கனாக முன்னேறுவதற்கோ இல்லை இருப்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும், நல்வழிப்படுத்தணும். அதுதான் அரசியல் கட்சிகளாகட்டும் எல்லாருமே சமுதாயம் வழிகாட்டு சொல்றோம். இந்த நேரத்தில் வந்து குழந்தைகளை நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் செய்யுங்கன்ற மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து எந்த அரசியல் கட்சிகள் வந்து யாரு பண்ணாலும் தவறு தான். ஓகே, புரியுது. அது வந்து என்னன்னா யாருமே, ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க வந்து ஒரு விளம்பர தூதுருவாக பயன்படுத்தக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. சார் கோயம்புத்தூர் இன்னும் சில இடங்கள்ல குழந்தைகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து எகெயின்ஸ்ட் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சிலர் புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை டாக்டர் சொன்னதை போல ஏதாவது ஒரு வீடியோவை விஜய் வெளியிட்டு விட்டார் அப்படின்னா சட்ட ரீதியான விளைவுகளில் இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்குமா? அந்த வீடியோ வெளியிட்டார்னா, அவர் வெளியிடுவாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை வெளியிட்டால் சட்ட ரீதியான விளைவு, அதாவது என்ன நடந்தாலும் நாம வந்து யாரும் எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இருந்தாலும் ஃபார்மல் ஐபிஎஸ்ல பிஎன்எஸ்ல செக்ஷன் வந்து 171 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து ப்ரொடெக்டிங் அண்ட் என்னது இன்ஃப்ளூயன்ஸ், அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி குழந்தைங்களை பாதுகாக்கிறது. அது எப்படின்னா, இந்த எந்த ஒரு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் ஒரு அரசியல் கட்சிகள் வந்து பண்ணக்கூடாது, குழந்தைகளை வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த நம்ம பிஎன்எஸ் 171 ஓகே. ஸோ என்னன்னா கண்டிப்பாக ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு குழந்தைகளை வந்து ஒரு தவறான பாதை கொண்டு போயிட்டு அந்த குழந்தைகளை தான் முடிவெடுக்கப்படும் பொழுது, ஏன்னா ஒரு குழந்தை கிடையாது, இது ஆயிரக்கணக்கான குழந்தைகள். அது பெரிய அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கப்படும் பொழுது எதுவும் அசம்பாவம் நடந்தால் கண்டிப்பாக அந்த அரசியல் கட்சி தலைவர் பொறுப்பு எடுத்துக்கு தான் ஆகணும். வரும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறத விட சட்டப்படி அவர் பொறுப்புடையவர் ஆகிறார். ஓகே ஓகே. சட்டம் யாருக்குமே வந்து வளைஞ்சு கொடுக்காது இல்ல, சட்டம் எல்லாருக்குமே காமன் தானே இல்ல, the rule of law. Okay.